ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை பெற்ற வெற்றிகளை திரும்பி பார்ப்போம் என்றால் அநேக நேரத்தில் நாம் நினச்சிருப்போம், நான் செஞ்சேன் முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை. ஆண்டவருடைய அநாதி கிருபை தீர்மானம் உடைய உதவி மாத்திரமே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் நமக்கு இன்னும் முடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட இந்த அற்புதத்தின் நேரத்திற்கு பிறகு நம் அன்புக்குரிய ஆயர் அருள் திரு சுகிதராஜ் போயிட்டாங்களா ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்ல இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் நம்முடைய குருசேகத்திலிருந்து வேறு குருசேகத்துக்கு போனாலும் அவர்களுடைய உறவு தொடரும், நிச்சயமாய் அடிக்கடி வருவார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். இதனால் கண்களை மூடி அல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் அதாவது அற்புதம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு பல நேரங்களில் யோசிப்போம், மனசு வேதனையோடு வந்திருப்போம், பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிற அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மன அமைதி உள்ளத்திலே. ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதுன்னு சொல்லுவோமா? அநேக நேரத்தில் இந்த வாழ்க்கையில் இப்போ யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு எது இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ன சொல்லுவாங்க பொதுவா? எனக்கு இத்தனை கோடி சொத்து இருந்தால் போதும். போதுமா? எத்தனை கோடி சொத்து இல்லையா? ஆண்டவர் மாத்திரம்தான். வாழ்க்கையில் ஒரு நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் இல்லை என்றால் நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அநேக நேரத்தில் எனக்கு இது இல்லையே அது இல்லையே, மற்றவர்களை பார்த்து நாம் அவரை கம்பேர் பண்ணி அல்லது எனக்கு அது இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்க ஒவ்வொரு காரியமும் அவரை மகிமைப்படுத்த இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்துமா? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆமாண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவர் மாத்திரம் போதும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையிலே அவரை பற்றிக் கொள்ளும் பொழுது ஒருவேளை நினைக்கலாம், ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். இந்த காலை நேரத்தில் நினைக்கலாம், என் வாழ்க்கையில இந்த காரியம் ஐயோ இது நடக்கிறது போல இருக்கிறதே அல்லது நடந்துருச்சே. ஆண்டவருடைய கிருபை நம்மை ஒருபோதும் வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தாது. ஏன் தெரியுமா? மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம்முடைய வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போகலாம், இந்த வாழ்க்கையில ஒருவேளை நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியம் நடந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது. இந்த காலை நேரத்தில் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய கிருபை மாறாதது ரோடு என்னிடம் இருக்கும். நம்பிக்கையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை கைவிடாத நேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்ன போதுமானவர், ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்ன போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேது போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேது போனாலும், அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்ன போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என்ன போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேது போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேது போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேது போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேது போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் ஒருபோது மாறாது. அது மாறாத ஆண்டவர், அவர் தான் நம்முடைய வாழ்வின் வழி, அவர் நம்முடைய வாழ்வின் சத்தியம், அவர் வாழ்வின் ஜீவன், அவர் நித்தியம். இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை நினைக்கலாம், 5 மாதங்களை நான் கடந்து விட்டேன், இனி வரப்போற நாட்களில் என் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் என்னால் வேதனையாய் இருக்கிறது, இதை சகித்துக் கொள்ள முடியாதா இருக்கு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய், அவர் நம்மை இதுவரைக்கும் காத்த தேவன், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் அளித்த தேவன், மரித்து உயிர்த்தெழுந்த அதே ஆண்டவர் வல்லமுள்ளவராய் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன்,
இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஆண்டவர் இயேசுவே வழி சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாவங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாவங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். ஒன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். ஆமென். ஒன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஆமென். ஆண்டவரே நீ வழி சத்தியம் ஜீவனமாய் இருப்பதற்காக நன்றி. இயேசுவே வழி நித்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். பாவங்களை மன்னித்த ஆண்டவர், சாபங்களை அவர் தொலைத்தவர், தம்முதிரத்தில் நம்மை மீட்டிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நல் மேய்ப்பனாக நம்மை காத்த தேவன், தமையனாக கொண்ட தேவன், நண்பனாக வந்தவர், தலைவனாக நிற்கிறார். மேகின் மீது ஒரு நாள் வருவார். மேய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா. நல் மேய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா. மேகங்கள் மீதிலோ நான் மனவாளனாக வருவார். என்னை அழைத்து சொல்வார், வாங்க செல்வார். என்னை அழைத்து கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். அவரே சத்தியம், அவர் ஜீவன். இந்த காலை நேரத்தில் நினைக்கலாம், ஆண்டவருடைய சத்தியம், சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும் சொல்லி யோவான் 8:32 அழகாக சொல்லுகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நம்மை விடுதலையாகும். இவர்களை நினைக்கலாம், ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றேனே, என் வாழ்க்கையில் நடைபெறுமா என்பது தேவனுடைய பிள்ளையே. ஒருவேளை நீ நினைத்த காரியம் நடைபெறாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரால் அருளப்பட்டது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவர் கொடுத்த வெற்றி மறந்துடாத. இந்த காலை நேரத்திலும் வான பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை, உடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது. இந்த காலை நேரத்தில் நாம் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறோமா? அது இயேசுவானவர் வழியாக, ஒளியாக, சத்தியமாக, ஜீவனாக இருக்கிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் மலைகளே விலகி போலாமா, ஆனால் அவருடைய வார்த்தை
அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் ஒருபோது மாறாது. வானம் பூமி ஒளிந்து போகலாம், எதுவுமே மாறாது. நம்பிக்கையோட ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்னும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கைகளை விட்டு சொல்லுவோமா? அமர்ந்த நிலையில் தலைகளை தாழ்த்தி வேண்டுதல் செய்வோம். பேராற்றல் நிறைந்த அன்பின் கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான கால வேளைக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். உம்மை துதித்து பாடி போற்றி மனமகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய திருச்சன்னிதானத்தில் உம் வார்த்தைகளுக்காக ஏங்கி காத்திருப்பது எத்தனை இன்பமானது. அவை எப்படிப்பட்ட உணர்வை எங்களுக்கு தரும் என்பதை நாங்கள் அனுபவிப்பதற்கு நீர் வாய்ப்பு தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கவிருக்கிற உம் சொற்கள் எங்களை இந்த நாளிலே பலப்படுத்தட்டும். நாங்கள் கேட்கவிருக்கிற உம்முடைய சொற்கள் எங்களுக்கு ஆலோசனைகளை, ஆற்றல்களை தரட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவாகிய உம்முடைய ஆவியை நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளுக்கு நேராக உம் வார்த்தைகள் எங்களை வழிநடத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் படி வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் அருளுகிற சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிலைத்திருப்பதாக. இந்த நாள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய விசுவாச பயணத்தில் ஒரு முக்கியமான நாளாக நான் கருதுகிறேன். அடிப்படை அனௌன்ஸ்மெண்ட் நேரத்தில் சொல்லுவாங்க. இன்று கிட்டத்தட்ட ஒரு 30 நபர்கள் ஆயர் பணிக்காக அருட்பொழிவு செய்யப்படவிருக்கிறார்கள். அதிகமான நபர்கள் அருட்பொழிவு செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக, சூழலாக இந்த காலகட்டம் இருக்கிறது. அதுக்காக நான் கடவுளை போற்றுகிறேன். எனவே முதலாவது நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜபங்களில, தனி ஜபங்களில நீங்கள் யாருக்காக ஜபிக்கிறீர்களோ இல்லையோ, யாருக்காக ஜபிக்கணுங்க? யாருக்காக? தயவு செய்து ஜபிங்க. ஏன்னா புதிய கருத்துக்களும் மாற்றங்களும் திருச்சபையில் மலர்ச்சியும் எங்கிருந்து வரும் அப்படின்னா, சில புரட்சிகள், சில புதுமைகள், சில மாற்றங்கள் இறை மக்களுக்கு மத்தியில் இருந்து தோன்றும். ஆனால் பல
மாற்றங்களும் பல புரட்சிகளும் பல புதிய கருத்துக்களும் குருமார்களுடைய ஊழியங்களிலிருந்து தோன்றும். பல நேரங்களிலே இங்கு ஏற்படுகிற தொய்வுக்கு அடிப்படை காரணம் இறைமக்கள் போதகர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பது. பிடித்த போதகர் பிடிக்காத போதகர்னு சொல்லி ஜெபிக்காமல் நாம் பல நேரங்களில் விட்டு விடுகிறோம். ஆவியானவர் எப்படிப்பட்ட நபர்களுடைய மனதிலும் இணைந்து அவர்களை வாழ்வின் பாதைக்கு நேராக வழிநடத்துவார். அந்த அடிப்படையில் இந்த நாளிலே அருட்பொழிவு பெறவிருக்கிற 30 பேருக்காக கண்டிப்பாக நம்முடைய திருச்சபையை சேர்ந்த இறைமக்கள் இல்லத்துக்கு போன பிறகு ஒரு 5 மணித்துளியாவது முழங்காற்படிட்டு தயவு செய்து ஜெபிங்களே. ஏன்னா 30 குருசேகரத்துக்குரிய வாழ்வு அங்கு அடங்கி இருக்கிறது. எனவே இந்த அறிமுகத்தோடும் அதே நேரத்தில் நம் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிற தலைப்பு என்னங்க? கிறிஸ்துவின் வழியில் அருட்பணி, மிஷன் வித் கிரைஸ்ட் ஸ்பிரிட், அல்லது கிறிஸ்துவின் ஆற்றலுடன் அருட்பணி, அல்லது கிறிஸ்துவின் எண்ண ஓட்டத்துடன் அருட்பணி, எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். மிஷன் என்கின்ற சொல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு திருச்சபையில் ஒரு மிகச்சிறந்த பெண்மணி இருந்தார்கள். மிகச்சிறந்த பெண்மணி. எந்த சர்ச் அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஒருவேளை நம்ம சர்ச்சை சொல்லலைன்னா உங்களுக்கு மன கஷ்டமாயிடும். அந்த பெண்மணியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணும் அத்தனை பேர் மீதும் அன்பு செலுத்துவார்கள். பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்கின்ற போங்க அந்த பெண்மணியிடத்துல இருந்ததே கிடையாது. காணுகின்ற அத்தனை பேரிடத்திலும் அன்பு செலுத்துவார்கள். அதுவும் எப்படிப்பட்ட அன்புன்னா, அகாப்பே என்று சொல்லப்படுகிற அன்பு, தியாகிக்கும் அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு. அப்படிப்பட்ட அன்பை செலுத்தக்கூடியவர்கள் ஒரு நாள் அவங்க படுத்து தூங்குறாங்க. தூங்கும்போது அவர்களுக்கு ஒரு அழகான கனவு வருகிறது. இந்த எழுதுகிறவர் அப்படி எழுதுறார், ரொம்ப இன்ட்ரெஸ்டா எழுதுறார். அழகான ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் அவர் ஒரு தேவதூதரை பார்க்கிறார். அந்த தேவதூதருடைய கைகளில் தங்க நிறத்தால் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த அம்மா அவர்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன புத்தகம் அப்படின்னா. யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் இந்த புத்தகத்தில் முழுமையுமா அடங்கியிருக்கும். இப்போ உங்களை நீங்கள் கேட்டுங்க, என் பேர் அதில் இருக்குமா இருக்காதான்னு கேட்டுங்க. யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஐயா கொஞ்சம் என் பேர் இருக்குதான்னு அதில் பார்த்து சொல்லுங்க ஐயா. நான் கடவுளை நேசிக்கிறேன்னா இல்லையா தெரில, உலகத்தில் வாழ்ந்துட்டேன், கடவுளை நேசிக்கிறேன்னா இல்லையா தெரில, கொஞ்சம் என் பேர் இருக்குதா பாருங்க. நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான் அந்த அம்மா கேட்டாங்க. அவரும் தேடி தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே அந்த அம்மா பேர் இல்லை. ரொம்ப அந்த அம்மாவுக்கு மன கஷ்டமாயிடுச்சு. நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம உதவிகளை எந்த நபர்களையும் விரோதம் பாராட்டாமல் நம்ம அன்பு செலுத்தி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பேர் இந்த புத்தகத்தில் இல்லையே. நீங்கள் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னப்பா இது இவ்வளோ எதிர்பார்த்து நான் எவ்வளோ விரோதத்தை எல்லாம் மறந்து அன்பு செலுத்தினேன், இந்த புக்கில் போய் என் பேரை ஆண்டவர் எழுதாமல் போயிட்டார், என்ன ஆண்டவரியா அப்படின்னு நம்ம யோசித்தோம். அந்த அம்மா ரொம்ப மன கஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ அந்த தேவதூதர் சொன்னாரம்மா, இன்னொரு புக்கு இருக்கு அப்படின்னா. அது என்ன கலரு? அது ரெட் கலருமா. ஆண்டவருடைய உதிரத்தால் அது புடமிடப்பட்ட ஒரு புத்தகம். அது என்ன புக்குங்க? அதனுடைய டாபிக் என்ன? ஆண்டவர் யார் மேல அன்பு செலுத்துறாரோ அவங்க பேரெல்லாம் அதுல இருக்குது. சரி எடுத்து அதுல பாருங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பேர் அந்த அம்மா பேர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேர் இருக்குமா? வீட்டுக்கு போய் யோசனை பண்ணி பார்க்கணும் ஐயா. யோசித்து பாருங்கள். சக உறவுகள் மத்தியில் அன்பு செலுத்துகிறவர்கள் மீது ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார். அப்படியானால் அதற்கு எதிர்ப்பதம் என்ன? சக உறவுகளிடத்தில் விரோதத்தை பாராட்டினால், சக உறவுகளிடத்தில் அன்பு செலுத்தினால் ஆண்டவர் நம் மீது அன்பு செலுத்துகிறார். அந்த புத்தகத்தில் பேர் இருக்கு. அந்த கதையின் அடிப்படையில் சக உறவுகளின் மீது விரோதத்தை வளர்த்தோம் அப்படின்னா ஆண்டவரும் நம்ம மேல எப்படி இருப்பாருங்க?
பிறருடைய பிழைகளை அல்லது பாவங்களை நாங்கள் மன்னிப்பது போல, பிறருடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். சுகிர்தராஜ் உங்களுக்கு எதிராக ஏதாவது தவறு செய்திருந்தால் நீங்கள் அந்த தவறை சுகிர்தராஜுக்கு நீங்க மன்னிக்கல அப்படின்னா ஆண்டவர் சத்தியமா உங்களை என்ன பண்ண மாட்டாரு, மன்னிக்கவே மாட்டாரு. இல்ல சுகிர்தராஜ் நீங்க எனக்கு எதிராக ஏதாவது ஒரு தவறு பண்ணி நான் உங்களை மன்னிக்காம போயிட்டு இங்க நின்று ப்ரீச் பண்ணனா, நான் ப்ரீச் பண்ண பிறகு கூட எந்த புத்தகத்திலயும் என் பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா அன்பை மையப்படுத்துகிறது. அன்பு என்பது அருட்பணியினுடைய ஆணிவேர், தியாகம் அதில் விளைகிற கனி அப்படின்னு ரோட்ரிக் டேவிஸ் என்கின்ற ஒரு இறையலாளர் சொல்கிறார். மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பு என்பது அருட்பணியின் மிஷன் அப்படின்ற இல்லையா, அருட்பணியின் ஆணிவேர், தியாகம் அதில் விளையும் கனி என்று சொல்லுகிறார். அன்புதான் எல்லாத்துக்குமே ஆதாரங்கள். ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்வின் ஆதாரம் எது, அவர் எதுல நிற்கிறார் அப்படின்னா அன்பில் தான் இருக்கிறார். அன்பு அற்ற வாழ்வு ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது உலர்ந்து போகிற, ஒரே நாளில் உலர்ந்து போகிற புல்லுக்கு சமானமான. இப்ப இந்த அன்பை மையமாக வைத்துத்தான் அருட்பணி என்று சொல்லப்படுகிறது உலகம் முழுமையும் கட்டமைக்கப்பட்டது. எட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு இறையலாளர் சொல்லுகிறார், கடவுள் ஒரு மிஷனரின்ற, கடவுள் ஒரு அருட்பணியாளர், கடவுளின் மக்களும் யார்தான், அருட்பணியாளர்களே அப்படின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் ஒரு மிஷனரி, கடவுளுடைய மனிதர்களும் அத்தனை பேரும் மிஷனரிங்க அப்படின்னு சொல்றார். மிஷன் என்கின்ற ஆங்கில சொல் நமக்கு தெரியும். இந்த வார்த்தைகளை பற்றி அநேக பிரசங்கமார் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். மிஸ்ஸியோ என்று சொல்லப்படுகிற லத்தீன் சொல்லிலிருந்து உருவாகிற ஒரு சொல். அதனுடைய வேர்ப் வினை சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரே அப்படின்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால். அதனுடைய பொருள் டு சென்ட் என்பது, அனுப்புவது. இதுதான் மிஷன் என்கின்ற சொல்லினுடைய பொருள். கிறிஸ்துவின் ஆவி என்பது அருட்பணியின் ஆவி. ஹென்றி மார்ட்டின் சொல்றார், கிறிஸ்துவின் ஆவி என்பது அருட்பணியின் ஆவி. நாம் கிறிஸ்துவிடம் நெருங்கி சொல்லும் போது மிகவும் தீவிரமான அருட்பணியாளராக மாறுகிறோம் அப்படின்னு சொல்றார். யார் அருட்பணி தாகத்தோடு, மிஷனரி தாகத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். நான் யாருக்கு அருகில் இருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு மிக அருகில் இருக்கிறேன். மிஷனரி செயல்களை பற்றி சிந்திக்காதவர்கள், அருட்பணியை பற்றி யோசிக்காதவர்கள், அருட்பணி என்பது என்ன என்பதை பற்றிய சிந்தனை அற்றவர்கள் ஆண்டவருக்கு அருகில் இல்லை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்குள் எனக்குள் எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அருட்பணிக்கு நான் நெருக்கமா இருந்தேன் அப்படின்னா ஆண்டவருக்கு நான் எப்படி இருக்குங்க, நெருக்கமா இருக்கிறேன். அருட்பணியை பத்தி இது வரைக்கும் நான் யோசிக்கலன்னா நான் வெறுமனே பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 4 பாடங்கள் படிக்க கேட்டோம். இந்த 4ல 3 பகுதிகள். அரசர்கள், 2 அரசர்கள், 2 ராஜாக்கள் பகுதி, அப்போஸ்தல நடபடிகள், திருத்தூதுவர் பணிகள், மத்தேயு நற்செய்தி நூல். இந்த 3 பகுதிகளிலிருந்து 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக அருட்பணி சார்ந்து வைத்து நான் இந்த அருளுரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு 2 ராஜாக்கள் 2:9 வரை அடங்கி இருக்கிற ஒரு பகுதி, அற்புதமான ஒரு பகுதி. இதனுடைய தலைப்பாக ஆற்றலை உறுதியுடன் பெற்றுக்கொள்ளும் அருட்பணி என்பதை நான் முன்னிறுத்தி இருக்கிறேன். ஆற்றலை உறுதியுடன் இருந்து பெற்றுக்கொள்ளும் அருட்பணி. இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஞாயிறு பள்ளி தொடங்கி விடுமுறை வேதாகம பள்ளி தொடங்கி எல்லா காலகட்டத்திலும் பேசப்படுகிற அல்லது பாடல் வடிவத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி இந்த பகுதி. எலியா, அப்புறம் யாருங்க,
எலிசா. ஏன்னா ரொம்ப நேரம் உங்களை பேச விடாம பண்ணிட்டா அப்புறம் நீங்க தூங்கிடுவீங்க, அதனால தான் அந்த கேள்வி. இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு உரையாடலும் ஒரு பயணமும் எலிசாவினிடத்தில் காணப்பட்ட ஒரு உறுதித்தன்மையையும் பதிவு செய்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த பகுதி. ஊழியம் என்பது சாதாரணமானதல்ல. உறுதியோடு இருக்கிற போது அந்த ஊழியத்தில் இறை ஆற்றலை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை இந்த பகுதி நமக்கு முன்னிறுத்துகிறது. நாம் படிக்க கேட்ட பகுதியில் ஒருவேளை அதற்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதி 3 இடங்கள்ல எலிசாவை தவிர்ப்பதற்கு எலியா முயற்சிகளை மேற்கொள்கிறார். நமக்கு தெரியும், முதல்ல அவர் எங்க போறன்றாரு, அப்பா நீ இங்கேயே இருந்துரு, நான் எங்க போறேன், பெத்தேலுக்கு போறேன்பா அப்படின்றார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உன்னை பெத்தேலுக்கு அனுப்பினாலும் பரவாயில்ல, எங்க அனுப்பினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மேலும் ஆணை, உன்மேலும் ஆணை, உம்மை விட்டு நான், வசனம் படிங்க, 2:2 படிங்கம்மா. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அழகான வாக்கியம். எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். எலிசா அவரை நோக்கி, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். அழகா திருவிவிலியத்தில் பதிவு இருக்கிறது, நான் உம்மை விட்டு பிரியவே. மறுபடியும் அவர் சொல்றாரு, 4வது வாக்கியத்துல சொல்றாரு, முதல்ல பெத்தேல், 4வது வாக்கியத்துல என்ன சொல்றாருன்னா, எரிகோவுக்கு போக சொல்றாரு ஆண்டவர், நீ இங்கே இரு அப்படின்னுவார். அப்பையும் சொல்லுவார் அவரு, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். 3வது அவர் சொல்ற இடம் எந்த இடங்க, யோர்தானுக்கு ஆண்டவர் போக சொல்லிட்டாருப்பா, அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னுவார். அப்பையும் சொல்லுவாரு, ஆண்டவர் மேல் ஆணை, உம் பேரிலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரியவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி இறைவாக்கினர் குழுவினருக்கும் எலிசாவுக்கும் இடையில ஒரு உரையாடல் நடைபெறும். என்ன உரையாடல்னா, இதெல்லாம் வீட்டுக்கு போன பிறகு வாய்ப்பு இருந்ததுன்னா இன்றைக்கு நீங்க இத கண்மூடி ஒவ்வொரு வாக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டும். எப்படி நடந்திருக்கும் இது அப்படின்றது ரசனையோடு படிக்கணும், கதை படிப்பது போல் அல்ல. இந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கும் என்பதை நீங்கள் இல்லத்துக்கு போன பிறகு இந்த திருவாக்கியங்களை வைத்துக் கொண்டு படிக்க வேண்டும். இந்த அருளுரை அல்ல, நீங்கள் படிக்கும் போது வேறொரு அருளுரையை கூட உங்களுடைய மனதில் ஆண்டவர் தோன்றச் செய்வார். இறைவாக்கினர் குழுவும் எலிசாவும் பேசுவாங்க, எப்பா உன்னுடைய குருவானவரை இன்றைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவர் சொல்லுவார், ஆமா எனக்கு தெரியும், அதனால இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னுவார். இதன் பிறகு இவர்கள் பயணிக்கும் போது யோர்தானுக்கு அருகில் வருகிறார்கள். யோர்தானுக்கு அருகில் வருகிற போது 50 இறைவாக்கினர்கள், 50 தீர்க்கதரிசிகள் தொலைவில் நின்று கொள்ளுகிறார். இவர் மட்டும் போறார், எலிசா மட்டும் உடன் போகிறார். அங்கு யோர்தான் நதி என்ன ஆயிடுச்சுங்க, 2ஆக பிரிகிறது. உலர்ந்த தரையில் இந்த 2 தீர்க்கதரிசிகளும் நடக்கிறார். நீங்க யோசித்து பாருங்கள், இந்த காட்சியை கண்முன் கொண்டு வாருங்கள். ஒரு பக்கம் ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்க சுகீர்தராஜோ அப்படி இல்லைன்னா நீங்களோ இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னா, 2 பக்கம் பிரிஞ்சிருக்கிற இந்த யோர்தான் ஆற்றை பார்த்து வியந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா அவ்வளவு பெரிய அற்புதம் நடைபெறுகிற போது சாதாரணமான ஒரு உரையாடல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டே ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அந்த உரையாடல் தான் நீங்களும் நானும் படிக்க கேட்ட செய்தி. உம்முடைய ஆவி எனக்கு இரட்டத்தனையாய் தேவை. தன்னை சுற்றி நடைபெறக்கூடிய வல்ல செயலை பார்த்து, அற்புத செயலை பார்த்து வியந்து போய் அதிலேயே லயித்து விடவில்லை எலிசா.
எது நடைபெற வேண்டுமோ அதை பற்றின கரிசனையும் அதை பற்றின அக்கறையோடு கூட அவர் உரையாடி கொண்டிருக்கிறார். தான் எலிசாவினுடைய ஒரு பெரிய செயல்பாட்டை நீங்களும் நானும் காண வேண்டும். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆண்டு முழுக்க அந்த அற்புதத்தை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார், தேவைதான். ஆனா இங்க எலிசா எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சி என்ன அப்படின்னா, எதிர்கால அருட்பணிக்கு ஆற்றல் தேவை. இந்த ஆற்றலை பெறுவது எப்படி, ஊழியத்துக்கான ஆற்றலை பெறுவது எப்படி? எலியா என்கின்ற ஒரு மாபெரும் தீர்க்கர் இந்த இஸ்ரேல் சமூகம் என்கின்ற அமைப்பிலிருந்து விலகி போனால் இங்கு தீர்க்க தரிசன கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கோ கடவுளின் சித்தத்தை அறிந்து எண்ணங்களை அறிந்து இந்த மக்களை வழிநடத்துவதற்கோ ஆற்றலுள்ள மனிதன் இல்லை. எனவே அந்த ஆற்றல் தான் தேவை என்று எலிசா முடிவெடுக்கிறார். மிகச் சிறந்த முறையில் உறுதியோடு அவரோடு கூட இருக்கிறார். எந்த இடத்திலும் அவரை விட்டு அவர் பிரியவே இல்லை. அதனால்தான் வார்த்தை அழகாக இருக்கிறது, உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன். எப்ப சொல்லுவாங்க உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு? நீங்களும் நானும் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கிறோம்? எது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நட்பு வட்டமா இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், அல்லது உறவுகளாக இருக்கட்டும். சில நேரங்களில் சொல்லுவோம், மதனி உன்னை நான் விட்டுடவே மாட்டேன் அப்படின்னு முதல்ல விட்டுருவாங்க. உறவுகளை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது பேராற்றலை நமக்கு எப்போதுமே தரும். நீங்கள் ரூத்தினுடைய நிகழ்வு எடுத்து பாருங்க. நகோமியை பார்த்து அந்த அம்மா சொல்லக்கூடிய செய்தி இன்றைக்கும் நம் செவிகளில் தொனித்துக் கொண்டே இருக்கும். நான் உம்மை விட்டு பிரியவே மாட்டேன், உன் மக்கள் என் மக்கள், உன் ஜனம் என் ஜனம், உன் கடவுள் தான் யாரு, என் கடவுள். நீங்க யோசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஒருபால் எடுத்த முடிவு ஒரு பக்கம், ரூத் எடுத்த முடிவு ஒரு பக்கம். ஆனா ரூத் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் அந்த தலைமுறை அட்டவணை, வம்ச வரலாறு இருக்குது அல்லவா, அதுல இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு இனத்தின் தாயாக மாறி போனார். உறுதியோடு உடன் இருக்கக்கூடிய தன்மை என்பது நம் அடையாளத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றும், நம் ஆற்றலை மிகப்பெரிய அளவில் மாற்றும். அது மட்டுமல்ல, இன்னொருத்தவங்க புதிய ஏற்பாட்டில் மரியா இயேசுவை பற்றி கொள்ளுகிறார் உயிர்த்தெழுந்த பின்பு. மரியாலே என்னை என்ன பண்ணாத, தொடாதே அப்படின்னு இருக்கும் பவர் மொழிபெயர்ப்புல. ஆனா உண்மையான மொழிபெயர்ப்பு என்னன்னா, மரியாலே இப்படி என்னை தொடர்ந்து பற்றி கொள்ளாதே. அதுதான் கிரீக் டெக்ஸ்ட்ல தான் இருக்கு. மரியாலே என்னை தொடர்ந்து பற்றி கொள்ள, உறுதியாய் பற்றி கொள்வது. அதன் பின்பு மரியா அவர் நற்செய்தி பணியாளர்கள்ல மிகச்சிறந்த நற்செய்தி பணியாளராக பணியாற்றினார் என்பது பற்றின வரலாற்று சான்றுகள் அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் அன்பு உறவுகளே, நீங்கள் நானும் அருட்பணி என்கின்ற இந்த தலைப்பில் சிந்தனை செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, ஆற்றலை பெறுவதற்காக நீங்களும் நானும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுவும் உடனிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு உறுதியாக தேவை. நம்ம எப்பதான் ஆண்டவரிடத்துல வரோம் அப்படின்னா, எப்பெல்லாம் வரோங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவோம். சுகவீனங்கள் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்துருவோம். குழப்பங்கள் வந்தால் ஆண்டவரிடத்தில் வருவோம். ஆனால் குதூகலமாக மகிழ்ச்சியாக இருக்கிற போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அந்நியப்பட்டு இருப்பார். ஆனால் எப்போதும் உடன் இருக்கக்கூடியவராக ஆண்டவரோடு இருக்கிற போது பேராற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக நாம் மாறுவோம். திருச்சபை என்கின்ற இந்த அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமைப்பு ஆற்றலை பெறுவதற்கான அமைப்பு. ஒவ்வொரு வாரமும் நாம இங்க வருவதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய ஆவியை இரட்டிப்பான ஆற்றல் உள்ளதாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நீங்களும் நானும் இங்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் அது சடங்காக மாறி போகிறது, பெரிய சடங்காக மாறி போகிறது.
வெறுமனே வருவோம், வெறுமனே போவோம். இது எப்படி அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எதுங்க அனிச்சை செயல்? ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இமைப்பது. நீங்க யோசிக்கிறீங்களா? இமைப்பதற்கு நம்ம யாரும் என்ன பண்றது இல்ல, யோசிப்பது கிடையாது, தானா நடக்கும் அது. அதுபோல பல நேரங்கள்ல வழிபாடுகளை நாம் பயன்படுத்துகிறோம். அன்பு உறவுகளே, எப்படி எலிசா எலியாவோடு உறுதியாய் நிலைத்திருந்து ஆற்றலை பெற்றுக் கொண்டாரோ, அதுபோல ஆண்டவரோடு நிலைத்திருந்து, திருச்சபையோடு நிலைத்திருந்து ஆன்மீக ஆற்றலை, அருட்பணிக்குரிய ஆற்றலை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இரண்டாவது குறிப்பு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அத்தியாயம் 54 தொடங்கி 60 வரை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அர்ப்பணிப்பை மரணிக்கும் வரை வெளிப்படுத்தும் அருட்பணி. இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இந்த நிகழ்வை அறியாமல் இருக்கவே முடியாது. அப்போஸ்தலர் 6ஆம் அத்தியாயத்தில் நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணமாக ஆதி திருச்சபையில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே கூட இந்த குறிப்புகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் திருச்சபை நடத்துவதற்காக, மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஆலயத்துக்கு வந்தவர்கள். ஆனால் 6ஆம் அத்தியாயத்தில் ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஆலயத்துக்குள் ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனைகள் தோன்றுகிற போது அப்போஸ்தலர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். உங்களுக்குள் நீங்கள் சில நபர்களை தெரிவு செய்யுங்கள், அவர்கள் உங்களுக்குரிய பிரச்சனைகளை பார்க்கட்டும் என்று சொல்லி எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க? எத்தனை? 7 பேர். இந்த 7 பேர்ல முதல் பேர் யாருடைய பேருங்க? ஸ்தேவான். அவரை பற்றி சொல்லும் போது நம்பிக்கையும் பரிசுத்த ஆவியையும் பெற்றவராய் இருந்தார். நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்தவராக அவர் இருந்தார். வாய்ப்பு இருந்தா நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், 6ஆம் அத்தியாயத்தை இல்லத்துக்கு போய் படித்து பாருங்கள். ஸ்தேவான் பேசுகிற பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் இடி விழுந்தது போல் இருக்கும். இஸ்ரவேல் சமூகத்தில் அன்றைய காலகட்டத்தில் தோராவை மிக சிறந்த முறையில் படித்தவராக, அவருடைய விவாதங்களும் அவருடைய அருளுரையும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிக தெளிவோடு ஆபிரகாம் தொடங்கி எல்லாவற்றையும் பேசுவார். ஸ்தேவான் எல்லாவற்றையும் உறுதியோடு பேசுகிறவர். அவர் திருமறையை எந்த அளவுக்கு கற்றிருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சுக்கள் வெளிப்படுத்தும். அவருடைய விவாதிக்கிற திறன் மிகச்சிறந்த திறனாக அந்த அருட்பணியில காணப்படும். அது மட்டுமல்ல, அவருடைய விவாதத்தில் ஒரு பெரிய கோபம் இருக்கும். நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், கோபம் இருக்கிற இடத்துல தாங்க எது இருக்கும்? வீணான கோபம் கூட நிறைய பேருக்கு வரும். அந்த இடத்துலலாம் குணத்தை எதிர்பார்த்துடாதீங்க. எல்லா நேரத்துக்கும் இந்த வார்த்தை பொருந்தாது. ஆனா யோவானுக்கு பொருந்தியது. யோவான் பாரி கோபக்காரன் நீங்க பார்க்க முடியாது. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னாரு. நீங்க யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு யாராவது இந்த புல்பீட்லயோ இல்லை அந்த ஆல்டர்லயோ இருந்து யாரோ ஒரு ஊழியர் வந்து பாம்புங்களே அப்படின்னு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த நிமிஷம் லெட்டர் போயிடும். எங்க போயிடும்? பேராயத்துக்கு போயிடும். தயவு செய்து இவர் என்ன பண்ணுங்க, மாத்திடுங்க. சபையாரை பார்த்து நல்ல நாள் அதுவுமா என்ன சொல்லிட்டாரு? பாம்புன்ட்டாரு அப்படின்னு. யோவானை போல கோபம் நிறைந்த ஒரு போதகரை அல்லது கற்றுக் கொடுக்கிற நபரை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. அவருக்கு அப்புறம் என் பார்வையில் நான் பார்த்தா ஸ்தேவான் அந்த அளவுக்கு கோபம் நிறைந்தவராக ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்வதை நாம் பார்க்கிறோம். இப்ப அதனால இவருக்கு ஏற்பட்ட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணம் தான் அவருக்கு ஏற்படக்கூடிய பலன். அது எப்படிப்பட்ட மரணம்னா, ஆடைகளை களைந்து நடுவீதியில் நிற்க வைத்து எதில் அடிச்சு கொள்றாங்க? கற்களால் அடித்துக் கொள்ளுகிறார்கள். இப்ப கல்லுல அடிக்கும் போது, முதல்ல அற்புதம் நடக்கும் போது நம்ம அற்புதத்தை பார்த்து அங்கேயே உட்கார்ந்துருவோம். ஆனா எலிசா அதை பார்க்காம எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து போனார். ஆனா இங்க கல்லுல அடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கல்லுல அடிச்சா அதே கல்லை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி அடிப்போம். யாரா இருந்தாலும் அதை தான் பண்ணும்.
கல்லுல யாராவது ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிப்போம். ஆனா கற்களால் காயப்படுவதை ஸ்தேவான் பார்க்கவில்லை. அப்ப ஸ்தேவான் எதை பார்த்தார்? அதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்தேவான் என்ன பார்க்கிறாருன்னா, மனுஷகுமாரன் எங்க நிக்கிறாராங்க? வானம் திறந்திருக்கிறதையும் மானுட மகன் கடவுளின் வலப்பக்கம் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் அப்படின்றார். அவரு செய்த மகத்துவமான செயல் ஊழியத்துல தான் துன்புறுகிற போது யாரையும் என்ன பண்ணலன்னா அவர் சபிக்கல. நீ நாசமா போயிடுவடா, வயிறெறிஞ்சு சொல்றேன். இந்த வார்த்தைகள் எந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து, எந்த விசுவாசியினுடைய வாயிலிருந்து வருகிறதோ அவர் ஊழியக்காரரும் கிடையாது, அவர் விசுவாசியும் கிடையவே கிடையாது. உறுதியா நீங்க நம்புங்க. என்றைக்காவது ஏதாவது ஒரு உத்தமமான ஊழியராக இருக்கட்டும், ஒரு விசுவாசியா இருக்கட்டும், ஐயோ அவன் நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் ஆண்டவருக்குரியவரே அல்ல. இங்க ஸ்தேவான் கல்லறியப்படுகிற போது ஒரு பக்கம் காயங்கள், ஆனா அவருடைய பார்வை யார் அடிக்கிறார்கள் என்பதில் இல்லவே இல்லை. நம்ம பார்த்துக்குவோம், எப்படியாவது நம்ம தப்பிச்சிருவோம்டா, எப்படியாவது தப்பிச்சிடுவோம். ஏதாவது ஒரு காயப்பட்டு நம்ம தப்பிச்சிட்டோம்னு வச்சுக்க, எவெல்லாம் அச்சானா அவனெல்லாம் நான் என்ன பண்ணணும், மனசுல வச்சுக்கணும். ஒருவேளை நான் தேறி வந்தேன்னு வச்சுக்க, ஒருத்தனே என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன். நிறைய பேர் யோசிச்சு சிரிக்கிறீங்க, ஐயா அப்படிலாம் நாங்கள் யோசித்துருக்குறோம் அப்படின்னு. ஒருத்தனையும் விடமாட்டேன். ஆனா இங்க அடிக்கிற நபர்களை கூட ஸ்தேவான் பார்க்கவில்லை. அவர் எதை பார்க்கிறாருன்னா அண்ணாந்து பார்க்கிறார். யாரை பார்க்கிறாருன்னா ஆண்டவரை பார்க்கிறார். உமக்கே அந்த கதி, எனக்கு இது பெரிய விஷயம் கிடையாது சாமி. அதுவும் எப்படி பார்க்கிறாருன்னா, ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரா நின்றுட்டு இருந்தாரா? மனுமகன் நிக்கிறாருங்க. ஏன் நிக்கிறார்? அதான் கேள்வி. ஏன் நிக்கிறார் சொல்லுங்க? யார் திருப்பணிக்காக தன் ஜீவனை, தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் விண்ணுலகம் செல்லுகிற போது மனுமைந்தன் உட்கார்ந்துட்டு அவரை கூப்பிட மாட்டாருங்களாம். எப்படி கூப்பிடுவாருங்களாம்? நம்ம யாரை எழுந்து நின்று கூப்பிடுவோம் கொஞ்சம் சொல்லுங்க. வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம், ஒரு 8 வயசு பையன் வரான், கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏய் வடா வடா தம்பி, வெரி குட், போது ஆண்டி இருக்கிறாங்க பாரு, அங்கிள் இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லுவோம். இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வராரு, அப்போ நம்ம அப்படியே என்ன பண்ண மாட்டோம், உட்கார மாட்டோம். உடனே என்ன பண்ணுவோம், எழுந்துக்குவோம். ஒன்று அவங்க நம்மளை விட மதிப்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும், அப்படின்னா நமக்கு இணையானவர்களாக இருக்க வேண்டும், அல்லது நம்மால் மிகப்பெரிய அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம எழுந்துக்குவோம். இப்போ மனுஷகுமாரன் இந்த ஸ்தேவானை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, எழுந்து நின்று பார்க்கிறார். உயிரே போகிற போது கூட ஸ்தேவான், தந்தையே இவர்களை மன்னியும். இயேசு சொன்னது போல வேற யாரும் சொல்லல, இவருடைய பாவத்தை நீர் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுகின்றார். ஊழியங்கள்ல இப்படிப்பட்ட அர்ப்பணம் நமக்கு தேவை. இந்த அர்ப்பணம் இருக்கிறதே கிடையாது. வஞ்சனைகளை மனதில் சுமந்து கொண்டு யாரை பழி வாங்கலாம், யாரை எப்படி பண்ணலாம், இந்த யோசனைகள் தான் நமக்கு மிகுந்திருக்கிறதே தவிர, ஸ்தேவானை போன்ற சாட்சிகளை பற்றி நாம் அருளுரைகளில் கேட்டுட்டு உடனடியா போயிடுமே தவிர, அவற்றை பற்றி சிந்திப்பதோ அதை செயல்முறைப்படுத்துவதற்கோ நீங்களும் நானும் முயற்சி செய்வதே கிடையாது. சில தினங்களுக்கு முன்பு விடுமுறை வேதாம பள்ளியினுடைய நிறைவு நாள் நிகழ்வு இங்கு நடந்தது. நடைபெறுகிற போது மிக அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி காண்பித்தார்கள். விடுமுறை வேதாம பள்ளியினுடைய மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும். ரொம்ப சிறப்பாக இருந்தது. கிரஹாம் ஸ்டெயினுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கிற போது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கண்கள் குலமானது. அடிப்படை காரணம் கிரஹாம் ஸ்டெயினுடைய தியாகத்தை பற்றி, கிரஹாம் ஸ்டெயினுடைய அர்ப்பணிப்புள்ள ஊழியத்தை பற்றி நீங்களும் நானும் பேசுவோம், கண்ணீர் வரும். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி எப்போதுமே நாம் சிந்திப்பது கிடையாது. இது எதுக்கு ஈக்குவல் இணையாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் தொலைக்காட்சிகளில் சில தொடர்கள் வரும். அந்த என்ன தொடர் சொல்றாங்க, அது சின்ன மெகா தொடர் வரும். இந்த மெகா தொடரை வச்சுட்டு தாய்மார்களா இருக்கட்டும், ஆண்கள் கூட நிறைய பேர் அதை ரெகுலரா பார்க்குறாங்க, அடிக்ட் ஆயிட்டாங்க.
பார்த்துட்டு அதில் நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்து ஓன்னு அழுவாங்க. இங்கே வீட்டில் பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கும், வீட்டில் மாமியார் கூட அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், நாத்தனாரை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் அதில் நடக்கிறத பார்த்து பயங்கர சோகப்படுவாங்க. ஐயோ எவ்வளோ கொடுமை, நீயும் அதை தானே பண்ணுற, எவ்வளோ கொடுமை நடக்குது. நமக்கு திரையில பார்க்கும்போது நீதி புரியும், ஆனா அனுபவத்தில் பார்க்கிற போது நீதி பல நேரங்கள்ல புரியவே புரியாது. அர்ப்பணிப்புள்ள தியாகிக்கின்ற வாழ்வை கூட அப்படித்தான் பார்க்கணும். திரையில் பார்க்கிற போது தியாகித்த வாழ்வை எல்லாம் கண்டு பெருமையாக பேசுவோம், அழுவோம், நம் உணர்வுகளை வெளிப்படுத்துவோம். ஆனால் நம் தியாகத்தை பற்றி நாம் யோசிப்பது கிடையவே கிடையாது. கிரஹாம் ஸ்டைன் மட்டுமல்ல, அன்னை தெரசாவை எடுத்துங்க, வாழ்வையே அர்ப்பணித்தவர்கள். ஸ்தேவானை போல ஒட்டுமொத்தமாக வாழ்வையே அர்ப்பணித்தவர்கள். அப்படி வாழ்வை அர்ப்பணிக்கிற போது கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பிக்கையோடும் தூய ஆவி நிறைந்த தன்மையோடும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. நிறைவாக மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அத்தியாயம் 16 தொடங்கி 20 வரை அடங்கி இருக்கிற பகுதி அனைவரையும் செயல்பட தூண்டுகின்ற இந்த அருட்பணி நமக்கு தேவை. அருட்பணியினுடைய மையம் ஒருவேளை ஆணிவேர் அன்பாக இருந்தாலும், அருட்பணியினுடைய மையம் எது அப்படின்னா லேர்னிங், கற்றல் அருட்பணியினுடைய மிக முக்கியமான மையமாக இருக்கிறது. கற்றல் மிக முக்கியமான மையமாக இருக்கிறது. இந்த கற்றலை பற்றி பல நேரங்களில் நீங்களும் நானும் அறியாமலே பயணித்து விடுகிறோம். கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு சமயம், அது நம்பிக்கை சார்ந்த ஒன்று. நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசு என் ஆண்டவர், இயேசு சொல்லி இருக்கிற விஷயங்களை நான் கேட்பேன், ஒரு திருச்சபையில் நான் உறுப்பினராக இருப்பேன். இதெல்லாம் நான் கிறிஸ்தவனாக இருப்பதற்கும் இந்த அருட்பணி சமயத்தினுடைய அங்கத்தினராக இருப்பதற்குமான தகுதிகளாக பல நேரங்களில் நீங்களும் நானும் வைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் முக்கியமான தகுதி வேர் அன்பாக இருந்தாலும் இதனுடைய மையம் கற்றல் என்பதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இயேசுவின் திருப்பணிகளிலேயே மிக உன்னதமான பணியாக என் பார்வையில் நான் பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை பற்றின தவறான புரிதல்களை எல்லாம், இஸ்ரேல் மக்கள் வைத்திருந்த கடவுளை பற்றின தவறான புரிதல்களை எல்லாம் இயேசு சரி செய்தார். இயேசுவின் மரணத்துக்கும் அடிப்படை காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியரும் வேதபாரகர்களும் சதிசேயரும் பரிசேயரும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுள் வேற. இயேசு தம்முடைய ஊழிய காலகட்டங்களில் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளின் தன்மைகள் கடவுள் வேற. இதுலதான் பிரச்சனை ஏற்பட்டது. அவர்களோடு இணைந்திருந்து அவர் கற்றுக் கொடுத்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பார். ஆனால் உண்மையான ஆண்டவரை கற்றுக் கொடுத்ததுனால இயேசு மரணம் வரையிலும் செல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இந்த கற்றல் விசுவாசிகளுக்கு மத்தியில, ஏன் குருமார்களுக்கு மத்தியில கூட அது முழுமையுமாக நடைபெறாமல் போய்விடுகிறது. ஒரு ஆயர் அவர் வந்தார் ஒரு முறை, ஒரு பேராயர் உள்ள இருக்கிறாரு. பேராயர் இருக்கும்போது அந்த ஆயர் சொன்னார், ரொம்ப நல்ல ஆயர், 100% நல்ல ஆயர் தான் அவர். அப்போ பேராயர்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். நானும் அப்போ பேராயருடைய அறையில் இருக்கிற என்ன கேட்குறேன்னா, பிஷப், இந்த ஜனங்க பாருங்க பிஷப், நாங்க எவ்வளவு வேணாலும் கோவப்படுவோம், சண்டை போடுவோம், ஆனா ஐயர் எந்த காரணத்தை கொண்டு எங்க மேல என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்றாங்க பிஷப். நடந்த நிகழ்வு சொல்றேன். சிரிக்கிறார் பிஷப். வேற ஒரு பிஷப்னு வச்சுங்க, முன்னாடி இந்த பிஷப் இல்லை. சிரிக்கிறார். சிரிச்சிட்டு அவர் சொன்னாரு, ஜனங்க சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் உள்ள இருக்கேன் அந்த டைம்ல. அவங்க சொல்றது கரெக்டு தான். நாங்க எவ்வளவு கோபப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது. திருப்பணிவிடையாளனுக்கு நியாயமான கோபங்கள் 1000 இருந்தாலும் அந்த கோபத்திலிருந்து மக்களை
எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை தான் நீ கற்றுக்கணும்ப்பா அப்படின்னாரு. ரொம்ப சீனியர் பாஸ்டர். அப்புறம் நாங்கள்லாம் இருந்தோம். ஒரு சின்ன டீச்சிங், ஒரு 2 minutes ஒரு டீச்சிங் நடந்ததாங்க. அதை நாங்கள் எங்களுக்கான பாடமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியில் வந்தோம். என்னன்னா, கற்றல் ஒவ்வொரு மணித்துளியும் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது கிறிஸ்தவ விசுவாசத்தன்மைகள் ஆண்டவர் இங்க அழகா சொல்றாரு. நீங்கள் கற்றுக் கொடுங்கள். 3 விஷயம் சொல்றாரு. சீடராக்குங்கள். ஏன்னா போன 2வது வாரம் நம்ம அதெல்லாம் பார்த்தோம். சீடராக்குங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. ஞானஸ்நானம் கொடுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னுவாரு. 3வது ஒன்று சொல்லுவார் நிறைவாக, நீங்கள் போய் மக்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்கப்பா. என்ன கற்றுக் கொடுப்பது ஆண்டவரே? மத்தேயு நற்செய்தியில் உள்ள 5ஆம் அத்தியாயம் தொடங்கி 7 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக உன்னதமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அது அறச்செயல்களாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், உபவாசம் என்கின்ற நோன்பாக இருக்கட்டும், அது விசுவாச வாழ்வாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி மிக தெளிவான வார்த்தைகளை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுப்பார். அப்ப ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீங்க போய் உலகம் முழுமையும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அன்புக்குரிய உறவுகளே, அருட்பணி மிகச்சரியாக இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் நிச்சயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பணிகளை மிக சிறந்த முறையில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கு நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 1, ஆற்றலை உடனிருந்து பெற்றுக்கொள்வது மிகச்சிறந்த அருட்பணியாக அமையும். 2வது என்ன சொன்னங்க, அர்ப்பணிப்பை மரணம் வரை வெளிப்படுத்தக்கூடியது மிகச்சிறந்த அருட்பணியாக அமையும். 3வது, அனைவரையும் செயல்பட தூண்டக்கூடிய வகையில் அருட்பணி அமைய வேண்டும். ஒருத்தர் சொல்றாரு, ஜே ஸ்மித் அப்படின்றவர் சொல்றாரு, நற்செய்தி பணி செய்யாத திருச்சபை புதை படிவமே அப்படின்றார். எந்த திருச்சபை மிஷன் ஒர்க் செய்யலையோ, நற்செய்தி பணியை செய்யவில்லையோ, அந்த திருச்சபை புதை படிவம் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிதான் நற்செய்தி பணிக்கான அடித்தளம் என்றும் சொல்லுகிறார். அன்பு உறவுகளே, ஆற்றலை பெற்றுக்கொள்வோம், தொடர்ந்து உறுதியுடன் இருப்போம், ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய வகையில செயல்களை செய்வோம். நிறைவாக யாராவது எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். அழகா சொல்றார். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் என்னவா நினைக்கிறாருங்களா? என்னவா நினைக்கிறாரு? குப்பையாக நினைக்கிறார். எதுங்க எல்லாவற்றையும்? யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் குப்பையாய் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அருட்பணியாளரால் முடிகிறது. ஆனால் ஒரு விசுவாசியால், ஒரு போதகரால் முடியவில்லையே. இதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். உறவுகளே, திருச்சபை என்கின்ற இந்த அமைப்பு அருட்பணியை நோக்கி பயணிக்காமல் வேறு ஏதோ ஒன்றை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை கொள்ள வேண்டும். ஆனால் எங்கு நாம் பயணிக்கிறோம் என்பதை பற்றின தெளிவு உங்களுக்கும் எனக்கும் தேவை. என் திருச்சபை எங்கு பயணம் செய்கிறது? இது ஊழியத்தை நோக்கி, அருட்பணியை நோக்கி பயணிக்கிறதா, அல்லது வேறு ஆதாயங்களை நோக்கி பயணிக்கிறதா என்பதை பற்றின தெளிவு உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஒருவேளை நற்செய்தி பணியை, ஊழிய பணியை செய்யாத திருச்சபைகள் புதைபடிவம் என்று சொல்லுகிறார். புதைபடிவம்னா என்னன்னா, உள்ள விழுந்தோம் அப்படின்னா என்ன ஆகுங்க? ஒரு விசுவாசி வராரு,
நம்ம சர்ச்சில் மெம்பர் ஆகணுன்றாருன்னு வச்சிங்களேன், நம்ம மிஷன் ஒர்க்கே பண்ணுறது இல்லை. அந்த விசுவாசி வந்து இங்கே மெம்பர் ஆகுறது அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு புதை மணலில் விழுற மாதிரி. இங்கே போனாருன்னா உள்ளே விழுந்தாருன்னா என்ன ஆகிடுவாருங்க, அதோட அவருடைய ஆவிக்குரிய வாழ்வு மேம்படவே மேம்படாது. ஆனால் எந்த திருச்சபை நற்செய்தி பணியை சிறந்த முறையில் செய்கிறதோ அது புதை படிவம் அல்ல, மாறாக வாழ்வு தருகிற ஊற்றாக காணப்படும். நாம் நம்முடைய திருப்பணிகளை ஆய்வு செய்வோம். தனி மனிதர்களாக, திருச்சபையினுடைய ஐக்கிய குழுக்களாக, திருச்சபையினுடைய நிர்வாக குழுவாக, திருச்சபையின் போதகர்களாக, திருச்சபையின் மூப்பர்களாக நாம் திருச்சபையினுடைய திருப்பணிகளை ஆய்வு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய அருட்பணியை செய்யாத திருச்சபையாக இதுவரை நாம் இருந்திருப்போமே, ஆனால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்களை நம்ம சொல்ல முடியும். ஐயா, நாங்க நிறைய பேருக்கு பென்ஷன் கொடுக்குறோம். எத்தனை பேருக்கு கொடுக்குறோம் ஐயா? 140 பேருக்கு மேல நம்ம பென்ஷன் கொடுக்குறோம். மிக சிறந்த ஊழியம், மிக சிறந்த ஊழியம். வருகிற எத்தனையோ மக்களுக்கு நாம் பொருளாதார ரீதியாக என்ன பண்றோம், உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மிக சிறந்த ஊழியம். நிறைய ஊழியங்கள் நடைபெறலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கான திருப்பணியை, அருட்பணியை நாம் போய் வெளியில செய்யல அப்படின்னா அது பெரிய ஒரு கேள்விக்குறி. நாம் செய்ய வேண்டியது இன்னும் இருக்கிறது. எனவே அன்பு உறவுகளே, அருட்பணியை செய்வதற்காக நம்மை நாம் ஆய்ந்து பார்ப்போம். நம் திருச்சபையை ஆய்ந்து பார்ப்போம். ஆய்ந்து பார்த்து ஆற்றலை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உறுதியோடு இருந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயர துணியோ இதை யாரென்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. என் காரியமாகவே யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிதோ. அழைத்தே